ஸோ வெஸ்ட் இண்டீஸ் உடைய கோச் அதாவது டாரன் சமி வந்து ஒரு பெரிய சாதனையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கார். லிவி அவருடைய அந்த அணுகுமுறை ஒவ்வொன்றுமே வெஸ்ட் இண்டீஸை ரொம்ப அழகா கொண்டு போறத நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஸோ அவருடைய கோச்சிங் எப்படி இருக்கு? கண்டிப்பா, அதாவது நம்ம என்னன்னா வெஸ்ட் இண்டீஸ் வந்து ரொம்ப குறைவா இடம் போட்டோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா ஸ்டார்டிங்ல நம்ம அப்படிதான் யோசித்தோம், என்னடா இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத டீமை வந்து எப்படி இவங்க பில்ட் பண்றாங்க. ஸோ பட் ஆனா பார்த்தா அவங்க பார்த்தீங்கன்னா இன்னும் அன்பீட்டனா இருக்காங்க. ஸோ அதுக்கு கண்டிப்பா ஒரு முக்கியமான காரணம் அவங்க கோச் டாரன் சாமி தான். ஏன்னா 2 டைம் இந்த வேர்ல்ட் T20 கப்பை அவர் வந்து லிஃப்ட் பண்ணி கொடுத்துருக்காரு அவங்க நாட்டுக்காக. ஸோ அவரோட கோச்சிங் ஸ்டைலே கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவங்களோட டோட்டல் பிளானே பாருங்களேன். ஏன்னா ஹெட்மயர்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4th டவுன் 5th டவுன் இறங்குற ஒரு பிளேயர். ஸோ நிக்கோலஸ் பூரன் ரிட்டையர் ஆன பிறகு ஹெட்மயர் அங்க இறக்கலாம் அப்படின்றது கண்டிப்பா இவரோட ஒரு பெரிய ஐடியாவா இருக்கு. பிளஸ் அந்த ஐடியா நல்லா ஒர்க் அவுட் ஆகுறதும் பாக்குறோம். ஸோ தொடர்ந்து ரொம்ப பெரிய ஹிட்டர்ஸா, அதாவது நம்ம இந்தியன் டீம்ல பண்ண தப்பு என்ன அப்படின்னா ஓப்பனிங்ல 2 ஹிட்டர் நம்ம வந்து வச்சிருக்கோம். பட் இங்க பாத்தீங்க அப்படின்னா பிராண்டன் கிங் ஸோ ஒரு ஹிட்டர். ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஷேயோப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தட்டி ஆடி கொஞ்சம் இன்னிங்ஸை பில்ட் பண்ணக்கூடிய. ஸோ இங்கே ஒருத்தர் விக்கெட் போனாலுமே அதுக்கப்புறம் வர்ற பிளேயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஹெட்மயர் ஹிட்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவுல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தட்டிட்டு அதுக்கப்புறம் ஹிட்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கேம் பிளானையே இவங்க கொண்டு வந்திருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் கொண்டு வந்திருக்காரு அவர், அது பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சு. நேற்று மேட்ச்லயும் பார்த்தீங்கன்னா அந்த 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 7 விக்கெட் எடுத்துக்காங்க. அகில் ஹுசைனும் மோட்டியும் மட்டுமே 7 விக்கெட் எடுக்கிறத பார்க்குறோம். ஸோ இவங்களோட கோச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ப்ரிப்பரேஷன்ல வந்திருக்காருன்னு தெரியுது. ஏன்னா இந்த வருஷம் கப்பை வந்து லிஃப்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா பயங்கர ஜாம்பவான் இந்த டீம். ஸோ அவர் அந்த ஜாம்பவான் டீம்னா வழி நடத்தின ஒரு கோச்னால ஒரு பயங்கரமான கேம் பிளே கண்டிப்பா வச்சிருக்கான்னு தான் நம்ம சொல்லணும். ஓகே, ஸோ வெஸ்ட் இண்டீஸ் எப்படி இருந்தாலும் சரி இந்தியா அடிக்க போறது உறுதி அப்படிங்கிறது தான் மன உறுதியோட நம்ம எல்லாருமே டிராவல் பண்றோம். நம்ம கேட்ட மன உறுதியோட ஒரு கேள்வி, நிறைய பேர் அதுக்கு வந்து முதல்ல செமிஃபைனல் போட்டுருந்தா அப்படின்ற மாதிரி அவங்க அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. அதாவது செமிஃபைனல் இந்தியா போயிடுச்சுன்னா யார் கூட விளையாட உங்களுக்கு அதிகமான விருப்பம் நீங்க தெரிந்தெடுக்கிற அப்படின்னு ஒரு சர்வே கேட்டிருந்தோம். சர்வேல ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன, எந்த டீமா அவங்க விரும்புறாங்க, அதாவது இங்கிலாந்தா, இலங்கையா அல்லது நியூசிலாந்தா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு எல்லாருமே செலக்ட் பண்ண ஒரு அணி என்ன தெரியுமா? இந்தியா செமிஃபைனலுக்கு போனால் எந்த அணியோடு விளையாட விருப்பம், அதாவது எந்த அணி வரணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்டா எல்லாருமே பாகிஸ்தான் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. இது வந்து அகிலன் இந்த பாகிஸ்தான் ரொம்ப பலவீனமா இருக்குன்னு காட்டுறதுக்கா இல்லைன்னா பாகிஸ்தானை திரும்ப அடிச்சு உதைக்கணும்ன்றதுக்கு ஒரு வெறியில கேட்கறாங்களா? உண்மையாவே எந்த காரணத்துக்காக பாகிஸ்தானை செலக்ட் பண்றாங்க? கிரிக்கெட் உலகை பார்த்தாலே இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ன்றது வந்து ஒரு சொர்க்கப்புரி மாதிரி மேட்ச் அது. ஏன்னா அவ்வளோ அவங்களுக்கான பிளேயர்ஸாக இருக்கட்டும் இல்லை அந்த டீம் மோதலாக இருக்கட்டும் அவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்கும். கிரிக்கெட் ஆடுற நாடுகள் மட்டும் இல்லாமல் உலக நாடுகளே இது எதிர்பார்க்குற ஒரு மேட்ச். அதனால பாகிஸ்தான் வந்ததுன்னா மீண்டும் அதை வச்சு நம்ம இன்னொரு ஸ்கோப்பை உண்டாக்கலான்றது தான் வந்து ஐசிசியோட இதுவாக இருக்கலாம். ஆனால் மக்களோட கருத்தும் பாகிஸ்தானே இருக்குன்னா கண்டிப்பா பாகிஸ்தான் இந்தியா மோதுனா அந்த போட்டி அனல் பறக்கும். ஸோ அந்த டேவை என்ஜாய் பண்ணலாம். செமிஃபைனல் சண்டேஸ்ல கண்டிப்பா வரும். ஸோ அந்த சண்டேஸை என்ஜாய் பண்றதுக்காக பாகிஸ்தான் வரலாம். ஸோ அந்த இந்தியா பாகிஸ்தான் மோதுனா நல்லா இருக்கும். ஏன்னா மற்றபடி இலங்கை கூட எல்லாம் நிறைய மேட்ச் நம்ம லோக்கலாகவே ஆடி இருக்கோம். நியூசிலாந்து இங்கிலாந்து கூட ஆடினாலும் பாகிஸ்தான் கூட ஆடுற மேட்ச் வந்து எப்பவுமே ஒரு சூப்பர் மேட்ச்னு சொல்லலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால மக்கள் எப்பவுமே பாகிஸ்தானை வந்து ஒரு எதிரி நட பார்க்காம கிரிக்கெட்ல மட்டும் இவங்க 2 பேர் மோதினா எல்லாருமே பார்ப்பாங்க, ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும் அப்படின்ற ஒரு நினைப்பதனால எல்லாருமே 63% கொடுத்துரும். அதாவது 50% மேலன்றது நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த டீமுக்கும் வராது. ஓகே, அதனால பாகிஸ்தானுக்கு விளையாடினா ரொம்ப நல்லா இருக்கும்ன்றது தான் இந்திய மக்களோட ஒரு நினைப்பா இருக்கு.